நோவாவின் கதை. ஜனங்களோட அக்கிரமம் தேசத்தில் மிகுதியாக பெருகி வந்துச்சு. இருந்த ஜனங்களில் நோவா நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். தினமும் தேவன் கூட நோவா பேசிக்கிட்டு இருந்தான். ஜனங்களோட அக்கிரமத்தால் தேவன் ரொம்ப வருத்தப்பட்டு நோவா கிட்ட சொன்னாங்க, நான் இந்த ஜனங்களை அழிக்க போகிறேன், நீ உனக்காக கொப்பியர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேழையில் நீயும் உன் குடும்பமும் ஆணும் பெண்ணுமாக ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் இதில் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தேவன் சொன்ன மாதிரியே நோவா பேழையை செய்து முடித்தான். அந்த பேழைக்குள்ளே அவன் குடும்பமும் அவன் குமாரரின் மனைவிகளும் அதில் பிரவேசித்தாங்க. அப்புறம் ஆணும் பெண்ணுமாக ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அந்த பேழையில் பிரவேசிச்சு. பேழையின் கதவை தேவன் அடைச்சாங்க. அந்த கதவை யாராலும் திறக்க முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் 40 நாள் தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு. தொடர்ந்து பெஞ்ச மழையால் பேழை மிதந்து இருந்த ஜனங்கள் எல்லாமே மாண்டு போனாங்க. மீதி இருந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே மாண்டு போச்சு. அப்புறம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிச்சு. ஜலம் முழுவதுமாக வற்றிட்டா அப்படின்னு பார்க்குறதுக்கு நோவா ஒரு காகத்தை வெளியில் விட்டாங்க. அந்த காகம் கால் வைக்க இடம் இல்லாமல் திரும்பி வந்துருச்சு. அப்புறம் 7 நாள் பொறுத்திருந்து ஒரு புறாவை வெளியே விட்டாங்க. அந்த புறாவும் திரும்பி வந்துருச்சு. திரும்ப 7 நாள் பொறுத்திருந்து புறாவை வெளியே விட்டாங்க. அந்த புறா ஒலிவ மலை இலையை கொத்திட்டு வந்திருந்து. திரும்ப 7 நாள் பொறுத்திருந்து அந்த புறாவை வெளியே விட்டாங்க. புறா திரும்பி வரவே இல்லை. அப்புறம் பேழை ஒரு மலைக்கு மேலே கடைசியாக போய் நின்றுச்சு. உள்ளே இருந்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சு. நோவாவும் வெளியே வர ஆரம்பித்தான். நோவா தேவனுக்காக சுத்தமுள்ள ஜீவன் ஜந்துக்களை பலியிட்டு தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நீங்களும் நோவாவை போல எல்லா இடங்களிலும் நீதிமானாக இருந்தீங்கன்னா நோவாவை போல வரும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பார் ஏசப்பா.